மை டியர் போர்டுவல் பீப்பிள்ஸ், சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ். நான் எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சிடுவேன் காலையில. தட் மீன்ஸ் சம்டைம்ஸ் 3 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 5 மணிக்கு எழுந்திருப்பேன். சம்டைம்ஸ் 8 மணி, 9 மணி கூட ஆயிடும். இப்ப என்ன சொல்ல வரேன்னாக்க, மோஸ்ட்லி நான் ரொம்ப காலமாவே அப்படித்தான். ஆமா, ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சிடுவேன். வழக்கமா எப்பயாவது தான் லேட்டா எழுந்திருப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க, என் வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒரு மாமரம் இருக்குது. மாமரம், அப்புறம் வேப்ப மரம், அந்த மாதிரிலாம் நெறைய மரங்கள் இருக்கு. இந்த குயில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த குயில் வந்து காலையில என் கணக்குப்படி பார்த்தா 3:45க்கே வந்து கூவுது. ஆமா. சம்டைம்ஸ் 4 மணி, 5 மணி அந்த மாரி கூட கூவும். ஆமா, நான் பார்த்தேன். பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஆமா, ஒரு 3:30 to 3:45 மார்னிங், ஏர்லி மார்னிங் அது கூவும். எனக்கு அது என்னை எழுப்புது போலவே எனக்கு அது தோன்றும். ஓ! அந்த கோழி கூவுதுல்ல, அது தரித்திரம் அது. அத பத்தி நான் பேச வரல. குயில், அந்த அற்புதமான அந்த ஒரு இனிமையான அந்த குயில் இருக்கே, அதனுடைய ஒரு அந்த குரலுக்கு வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. நத்திங் டூ. நம்ம மியூசிக் டைரக்டர்ன்ருவான், அவனுவான், இவனுவான். அதெல்லாம் எந்தெந்த மியூசிக் டைரக்டர் எந்தெந்த பாட்டை, எந்தெந்த இங்கிலீஷ் பாட்டுலேருந்து, இந்த ஹிந்தி பாட்டுலேருந்து எடுத்தானுங்க, போனானுங்க, வந்தா அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் நான் அதை பற்றி நான் பேச வரல. நான் என்ன பற்றி பேச வரேன்னு சொன்னாக்க, அந்த குயில்கள் வந்து அப்போ வழக்கமா ஆமா, நம்ம என் வீடு சொன்னேன்ல, மரம் சொன்னேன்ல, அந்த மரத்தில அவங்க குடும்பமா இருக்காங்க போல இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கும். கூவிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குரல் ஓசை கேட்டு அப்படியே என்னுடைய இந்த இதயம் இருக்கு இல்லையா? அப்படியே அது அது அப்படியே பாட ஆரம்பிச்சுடும். நான் எழ ஆரம்பிச்சுடுவேன். அப்புறம் நான் வழக்கம் போல படிப்பேன், போவேன், எழுதுவேன், கொள்வேன். தென் கரெக்ட்டா வேலைக்கு போயிடுவேன். நான் என்ன சொல்ல நான் கொஞ்ச நாளா அந்த குயில்களினுடைய குரல்களை காணவில்லை. எஸ். கொஞ்ச நாளா என்னாச்சுன்னு தெரியல. அந்த குயில்கள் காணோம். கூவுறது இல்ல. நான் ஃபீல் பண்றேன். என்னாச்சோ? ஏதாச்சோ? அதுங்களுக்கு எந்த மரத்துக்கு போயிடுச்சோ? வேற மரத்துக்கு போயிடுச்சா? இல்ல வேற ஊருக்கே போயிடுச்சா? என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டூ தெம். பட் நான் நினைப்பது உண்டு. ஒரு வேளை வந்து நான் வந்து சரியாக சில நாட்களில் எழுவது இல்லை. லேட்டா எந்திரிச்சுருவேன். அப்போ வந்து அது நெனச்சிருக்குமோ, இந்த ரசிக்க தெரியாத பயல்கிட்ட போய் நம்ம எதுக்கு அவங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற மரத்தில வந்து அ இருக்கணும். 8 மணிக்கு எந்திரிக்கிறான், 10 மணிக்கு எழுந்திருக்கிறான், புறம்போக்கு எச்சப்பய. அ அவன் ஒரு ரசிகன் இல்லை என்று என்னை நினைத்து விட்டதோ! ரசிக்க தெரியாதவன் என்று என்னை நினைத்து வேறு எங்கோ போய்விட்டதோ! வேறு மரங்களை நாடி சென்று விட்டதோ! தெரியல. சரி, எனிவே ஆமா. அது மாதிரி வாழ்க்கையில வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மனதுக்கு பிடித்தது, மனதுக்கு பிடிக்காதது. அந்த மாதிரி அதனால ம் நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்ம அந்த உதவி செய்யக்கூடிய குணத்தை நம்ம வந்து கற்றுக்கொண்டு வைத்திருக்க வேண்டும். உதவி செய்வது. ஆமா. இந்த உதவி செய்வது எப்படின்னு கேட்டாக்க, ஆமா. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. எப்படி? உதவி வரைதன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஏதோ உதவி செய்கிறோம் என்று எல்லோருக்கும் செய்து விடாது என்ன? ஆ? யாருக்கு செய்கிறோம் என்பதே முக்கியம். அதாவது நன்றி உள்ளவனுக்கு உண்மையாகவே, தேவைப்படுகிறவனுக்கு உண்மையாகவே உதவி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான கருத்து. ஆமா. யாருக்கு செய்யணும்? நன்றி உள்ளவனுக்கு, விசுவாசம் உள்ளவனுக்கு, உண்மையாகவே அவனுக்கு நம்மிடம் இருந்து உதவி தேவைப்படுகிறதா என்று தெரிந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும். சும்மா கண்ணாமூன்னானதோ எதோ நம்ம ஊரில் கொடுக்குறான் பாரு இலவசம், அதுக்கு பேர் உதவி இல்லை. அதுக்கு பேர் அயோக்கியத்தனம். அதே மாதிரி இவனும் போய் அவங்ககிட்ட போய் வாங்கி துண்டுறான் பாரு, அதுக்கு பேர் அவன் உதவி பெறுவதில்லை, அடிமை, கொத்தடிமை. காலங்காலமாக இந்த இப்படி தான் பண்ணிட்டானுங்க. ஸோ அதையும் தாண்டுகிறது பகவத்கீதை. பகவத்கீதை வந்து இதெல்லாம் கூட சிறப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறது. அது என்னென்னா, உன்னுடைய கர்மம் நன்மை செய்வதானால் அதை யாருக்கு வேண்டுமானாலும் செய், அதுவே சுதர்மம். உன்னுடைய உன்னுடைய கர்மம் நன்மை செய்யணும்னு நீ முடிவெடுத்துட்ட, நன்மை செய்யலாம். எவனாக இருந்தானா, யாராக இருந்தானா, நாயாக இருந்தானா, பேயாக இருந்தானா, குருவியாக இருந்தானா, காக்கையாக இருந்தானா, எதுவாக இருந்தானா, நன்றி செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், அது நன்றி கெட்டவனுக்கு உதவினால் கூட என்ன அது நல்லது தான். நன்றி கெட்ட ஒருத்தன் இருக்காங்களா, நன்றி கெட்ட விசுவாசம் இல்லை. இப்போ நான் கவர்மெண்ட் எடுத்துக்கிய, நன்றி கெட்ட கவர்மெண்ட்டு தானே. ஓ பா, 70 வருஷமாக ஏமாத்தினுங்கிறான் என் மக்களை. 70 இயர்ஸ். கடை பெரிய கட்சின்னுவான், வாக்கு வங்கின்னுவான், அதன்னுவான். அவனுங்களையும் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். மக்கள், மதிகெட்ட மக்கள். மதிகெட்ட இந்த மாதர்களை நினைத்து இதை பாரதி இதோடு பாடுவான். அதை விட்டுரு, நம்ம காலகாலத்தால் பாரதி அவர் போய் சேர்ந்துட்டார்.
இன்னும் நம்ம தான் போய் சேரலை. ஆமாம், அதனால் நன்றி கெட்டவனுக்கு கூட என்ன பகவத்கீதை நான் சொல்கிறேன், நன்றி கெட்டவனுக்கு கூட உதவினால் விளைவு இளித்தவாயன் பட்டம் கிடைக்கும். வேணாம் என்ன இளிச்சவாயா இளிச்சவாயம்பா அந்த பட்டம் கிடைக்கும். அதையும் ஏற்றுக்கொள் என்கிறது பகவத்கீதை. அதை கூட ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுது பகவத்கீதை. அவன் இளிச்சவாயன்னு சொல்லுவான், அவள் தான். அந்த புறம்போக்குக்கு அதை விட்டா வேறு எதுவும் தெரியாது. இளிச்சவாயன்னு சொல்லுவான். ஏற்றுக்கொள் என்கிறது பகவத்கீதை. ஸோ நன்றி கெட்டவனுக்கு கூட உதவி செய் என்கிறது பகவத்கீதை. அங்கே அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம திருவள்ளுவர், அதாவது உதவி வரை தன்று உதவி செய்யப்பட்ட சால்வின் வளைத்து, அதாவது ஆமாம், ஏதோ உதவி செய்கிறோம் என்பது இல்லை, யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதில்லை, எவருக்கும் சும்மா செஞ்சிடக்கூடாது. எல்லாருக்கும் உதவி தேவைப்படுபவனுக்கு அது தேவைதானா, உண்மையாக அவன் அந்நாத்துக்கிழமை அவனுக்கு உதவி செய்யணும், தெரிந்து கொண்டு செய்யுங்கிறது. இது என்ன சொல்கிறது, இதை நன்றி கட்டவனுக்கு கூட உதவி செய்யன்னு சொல்கிறது. ஸோ அப்படி ஒரு விஷயம் போகுது. ஸோ அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வை பாட்டி. செய் என்று அவர் கட்டளை இடவில்லை, விரும்பு என்று தான் சொன்னார். காரணம், செய்ய முடியாதவரும் இருக்கலாம் அல்லவா, நீ விரும்பினால் கூட போதும், அதுவே கருணையின் பார்ப்பலமாக தான். அறம் செய்ய விருப்பப்படு ஃபஸ்ட்டு. விருப்பப்பட்டாலே அது பெரிய ஒரு விஷயந்தான். அறம் செய்ய விரும்பு. ஆமாம், அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வை பாட்டி. செய், இந்த கட்டளையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், இட்ஸ் மை ஆர்டர், இட் இஸ் மை டியூட்டி டு டூ தட் அப்படிலாம் இல்லை. விரும்புப்பா, உதவி செய்யணும்னு விரும்பு, செய்ய வேண்டும் என்று விரும்பினாலே போதும், நீ செய்து விடுவாய். அதுதான் அவங்க அந்த அம்மா சொல்லுது என்று தான் சொன்னார். காரணம், செய்ய முடியாதவரும் இருக்கலாம் இல்லையா. இப்போ ஊனமுற்றோர், அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள், செய்ய முடியாதவர்கள் ஒன்றை செய்யணும்னு உள்ளே இருக்கும். ஆனால் கொடுப்பதற்கு எதுவுமே இருக்காது. கொடுப்பதற்கு கோடியாக பணம் இருக்கும், சல்லி பைசா கொடுக்க மாட்டான். பீயில் போட்டால் கூட அந்த காசையும் எடுத்து துண்ணுடுவான். பீ இருக்குல்ல, பீ மலம், அதில் இருக்கிறத கூட எடுத்து துண்ணுவான். இருக்கப்பட்டவன் நிறைய கோடியாக பணம் வச்சுருக்கிறான் பாரு, ஆடி காரில் வருவான். ஆமாம், பீயில் கடை காசையும் எடுத்து துண்ணுவான். அதுதான் அந்த பணக்கார நாய். சரி விட்டுரு, அது ஒரு நாய் தான், பிஸ்கட் தின்ற நாய், பீ தின்ற நாய். சரியா, ஓகே. அப்போது நீ விரும்பினால் கூட போதும், அதுவே கருணையின் பரப்பளவாம். கருணையுடைய பரப்பளவு எப்படி இருக்குது, விரும்பினா போதும். உன்னால் செய்ய முடியாமல் இருக்கலாம், அதுக்காக நீ வருந்த வேண்டியது இல்லை. அப்போது அந்த யூதர்களை மன்னித்து இருக்க முடியாதா ஹிட்லர் நினச்சிருந்தா யூதர்களை கொண்டு இருக்காமல் இருக்கலாம். ஹிட்லர் நினச்சிருந்தா யூதர்களை என்ன பண்ணாமல் இருந்திருக்கலாம், கொலை செய்யாமல் இருக்கலாம். அதே மாதிரி யூதர்கள் நினைத்து இருந்தால் இயேசுநாதரை கொள்ளாமல் இருந்திருக்கலாம். பாருங்க, யூதர்களை மன்னித்து இருக்க முடியாதா ஹிட்லரால்? ஹிட்லர் யூதர்களை மன்னித்திருந்தால் ஹிட்லர்கள் செத்து இருக்க மாட்டார்கள். அதே மாதிரி ஹிட்லர் யூதர்கள் இயேசுநாதரை கொல்லாமல் இருந்திருந்தால் இயேசுநாதர் உயிரோடு இருந்திருப்பார். அப்படித்தான் போரின் நாசத்தை தடுத்திருக்க முடியாதா ஹிட்லரால்? ஹிட்லர் நினச்சிருந்தா போரே இல்லாமல் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பார், ட்ரம்ப் பார்த்தீங்களா, ட்ரம்ப், டொனால்டு ஜான் ட்ரம்ப் போரே வேணான்றார். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் சொத்து வச்சுருக்கிறாரு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அவங்க அப்பா பெரிய ரியல் எஸ்டேட் மேன். சண்டையே வேணான்றார். நோ இல்லீகல் இமிகிரன்ஸ், இல்லீகல், சட்டப்படி தான் எல்லாமே நடக்கணும். சட்டம் இல்லாதவர்கள், சட்டத்தை மீறுபவர்கள், பாலியல் தொலை பண்ணுறவன், அவன் இவன், மூன்றாம் பாலினம், ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிறது, பொம்பளையே கல்யாணம் கட்டிக்கிறது, எங்கேருந்தோ இங்கே புள்ள பெக்கணுன்றதுக்காக ஃபோர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி தவறுகளாக ஏன்னா ஜீசஸ் காப்பாற்றினார் என்கிறார் ஹிட்லர். டொனால்டு ஜான் ட்ரம்ப் என்னை ஜீசஸ் காப்பாற்றியிருக்கிறார், அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஜீசஸ் என்னை காப்பாற்றி இருக்கிறார். 4 தடவை சூட பார்த்தானுங்க, தப்பிச்சு வந்தார். சரி, அது விடுங்க. ஸோ போரின் நாசத்தை தடுத்திருக்க முடியாதா ஹிட்லரால்? முடிந்திருக்கும், ஆனால் செய்யலை. அப்புறம் அதுக்கே உண்டான பலனை அவன் அனுபவித்தான். ஆமாம், முடிந்தும் அவன் விரும்பவில்லை. ஆமாம், அப்படியே விரும்பினால் நடந்துருக்குது. ஸோ அவனுடைய விதி எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ மற்றவர்களை எப்படி நடத்தினோமோ அப்படி இறைவன் அவனை நடத்தினான். நீ என்ன பண்ணியோ அதே தான் உனக்கு வந்தது.
நான் உன் மீது அன்பு செலுத்தினால் நீ என் மீது அன்பு செலுத்துவாய். நான் உன் மீது கருணை காட்டினால் நீ என் மீது கருணை காட்டுவாய். நான் உன் மீது எச்சை துப்பினால் நீ அதற்கு பதிலாக என் கழுத்தையே வெட்டிடுவ. தட் இஸ் அதான் உலகம், சரியா? ஸோ வண்டி மாட்டை ஒரு அடி அடித்தால் கூட அதற்கு பதிலடி கிடைக்கிறது. நீ மாடு பாவம் அது இழுக்குது. மாட்டு வண்டி வச்சுருக்கான் என் தெருவில் நிறைய பேர் வச்சுருக்காங்க மாட்டு வண்டியெல்லாம் யூஸ் பண்ணவே கூட தவறு அது. மாதாவன்றான், கோமாதான்றான், குலமாதான்றான். பொங்கல் வந்தால் போதும், மாட்டு பொங்கலாக ஏதோ மயிறு பொங்கல், விரட்டுன்னு வெட்டுறான், சவுக்கில் போட்டு அட்டிக்கிறான், இந்த வாழை பிடிச்சி கட்டிக்கிறான். அது மேலே வெயிட் ஏற்றுறான். எவ்வளோ தெரியுமா ஏற்றுறான் இந்த மாட்டு வண்டியில்? தெரில அது எத்தனை டன்னு இருக்குமோ, டன்னோ பண்ணோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி மாட்டை நீ அடிப்ப, மாட்டை நீ கடிப்ப, ஆனால் பதில் அடி உனக்கு அது கொடுக்கும். அது எப்படி இருக்கும்? உன்னால் வாங்க முடியுமா? தாங்குவியா? அறிந்து கொள்ளுங்கள் அறிவியினர்களே, கொஞ்சமாவது சிந்தியுங்கள். சாக்ரட்டிஸ் போன்றவர், புத்தர் போன்றவர், இயேசு போன்றவர், அரிஸ்டாட்டில் போன்றவர், எவ்வளவு கலீலியோ, அப்புறம் அந்த டார்வின், எவ்வளோ பேர் எவ்வளோ சிந்தனைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் சிந்திக்க சொல்லி. சரி, வண்டி மாட்டுக்கு வைக்கோல் போட்டால் கூட அதற்கு பதில் உனக்கு நன்மை கிடைக்கிறது. அதே அந்த வண்டி மாட்டை நீ அடிக்கிற உதைக்கிற என்னென்னமோ பண்ணுற, ஆனால் அதுக்கு கொஞ்சம் நீ வைக்கோல் போடும்பொழுதும் கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கும் பொழுதும் அது உனக்கு நன்மை செய்கிறது. ஐயோ இவன் நமக்கு வைக்கோல் போட்டுட்டானே, தண்ணி கொடுத்துட்டானே, சரி சனியம் பிடிச்சவன் அடிக்கிட்டும். நம்ம செங்கல்லாம் மண்ணா மயிரா குப்பையா எதை வேணாலும் இழுக்கலாம் என்று இழுக்கிறது. மாட்டுக்கு இருக்கிற நன்றி கூட மனிதனே உனக்கு இல்லையாடா பாய்களே. வந்துனுக்குது, இயற்கை வருது. இட்ஸ் வெரி ரெடியாக இருக்குது. பிடிச்சி சாவட்டிக்கிறதுக்கு எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸு, அப்புறம் கலிஃபோர்னியா, எங்கேயோ நேற்று கூட மெக்காவில் ஏதோ போல இருக்குது. நேற்று ஐ திங்க் மெக்கா சவுதி அரேபியா சவுதி அரேபியா தான் ஐ திங்க் மெக்கா மதுனா மிகப்பெரிய ஏதோ மழையாக வெள்ளம் என்னமோ தெரில, பார்த்தேன் அந்த சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன். ஸோ வண்டி மாட்டுக்கு வைக்கோல் போட்டால் கூட அதற்கு பதில் உனக்கு நன்மை கிடைக்கிறது. ஆகவே விரும்பு, முடிந்தால் செய், முடியாவிட்டாலும் விரும்பு. என்னது அப்போ என்ன சொல்லுது? விரும்பு, ஃபஸ்ட்டு விரும்புப்பா. விரும்புனா முடிஞ்சா செய், முடியலையா மறுபடியும் விரும்பு. செய்யணும் என்று நினைப்பா, உதவணும் என்று நினை, கொடுக்க வேண்டும் என்று நினை, பிடுங்காதே. பைபிள் சொல்லுது கொடுப்பவனாயிரு, பெறுபவனாயிராதே. பைபிள் சொல்லுது கொடுக்கிறவனாயிரு, பிச்சைக்கார பயலாக இருக்காத. அதுதான் சொல்லுது. ஸோ இப்போ ஆணும் பெண் அதே மாதிரி இயல்பாகவே பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள். பெண்கள் எவ்வளோ ரொம்ப அற்புதமானவர்கள், ரொம்ப மென்மையானவர்கள். ஆண்களின் மனம் திண்மை உடையது. ஆமாம். கணவன் தனக்கு காரியம் ஆக வேண்டுமானால் மனைவியை பாராட்டினால் மகிழ்ந்து போவாள். இதுதான் பெண் மனம் என்பது. ஆமாம், ஒரு ஆம்பளை ஒருத்தவன் பொம்பளையை ஏமாத்தணும்னு வச்சுக்கேன், அவளை பாராட்டு, அழகே, அன்பே, உயிரே. ஆமாம், இல்லாமல் சேலை கட்டி வந்த நீ இல்லை மயிரெல்லாம் பாடுவான். மலர்களையே சிறந்த மலர்ன்னுவான். மலர் ஒரு பொண்ணு மலர் மாதிரி ஆகுது, சனியை மாதிரி இருக்குது. ஆனால் மலருன்னுவான், அழகுன்னுவான், இடைன்னுவான், இடுப்புன்னுவான். நீ நெளிதல் ஐயோப்பா பாம்புன்னா மயிர் படம் எடுக்குது. நீ எடுக்கிறப்ப படம்லாம் பாராட்டுவான். அவள் அப்படியே மகிழ்ந்து போவாள், இவனுக்கு அடிமையாகி போவாள். இவன் சொல்லுவதெல்லாம் கேட்டு கேட்டு ஏமாந்து ஒரு நாள் இறந்து போவாள். இதுதான் பெண் புத்தி, பின் புத்தி என்றார்கள் போல இருக்குது பெரியவர்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சினிமா பாட்டு ஒன்று, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடங்கிவிடும் என்பது என்னது, இவர் நல்லா மேட்ரு பண்ணி விட்டுருவார் செம்மையாக. ஆமாம், ஓனா மாதிரி பிள்க் அவள் தான். ஆமாம், காற்றடிக்கிற பம்பு ஆகிடும். காற்றடிக்கிற பம்பு இருக்குல்ல, வாட்டர் வரலன்னு வச்சுக்கோ, தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ கார்பரேஷன் இப்போ எடுத்துக்கப்பா, கார்பரேஷன் நம்ம ஊருக்கு கார்பரேஷன் பம்பு எடுத்துக்க, என்ன தான் அடிச்சா கூட தண்ணி வராது, காற்று தான் வரும். அப்படிப்பட்டவன் தான் இந்த புறம்போக்கு ஆச்சுங்க. ஆமாம், தூண்டி விட்டு போடுவான், ஆனால் அதை அடங்காது. நெருப்பை பற்ற வைத்து விட்டு போய் விடுவான், அது அங்கே புகைந்து கொண்டே கிடக்கும். அதுதான் ஒரு பெண். ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடங்கிவிடும். அது அடங்காது, அதுதான் பாவம். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அவங்க அப்படி தான் கிடக்கும், அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காந்தியும் கண்ணதாசனும் சொல்லிட்டு ஒரு சமாஜம் ஒரு விஷயம் படித்தேன். அதில் என்னென்னா, கவிஞன் என்பவன் திறந்த மனதுடன் இருப்பதே நல்லது. ஒரு கவிஞன் திறந்த மனதுடன் இருக்கணும், பொய் சொல்லுபவனாக இருக்கக்கூடாது.
ஆமா. ஆமா. ஒப்பிடுதல் ரொம்ப சரியா இருக்க வேண்டும். துட்டுக்கு எழுதுறவனா இருக்கக்கூடாது. ஆமா. பாரதியெல்லாம் துட்டுக்கு எழுதல. காசுக்கு எழுதல பாரதியெல்லாம். திருவள்ளுவர்லாம் காசுக்கு எழுதல. இங்க ரொம்ப பேர் துட்டுக்கு எழுதுவான். மேடை பட்டிமன்றம், கிட்டிமன்றம் எல்லாம் பேசுவான். ஆமா. பேசிட்டு ஆட்டோக்கு காசு குடுக்கலன்னு வச்சுக்கோ, ஸ்டேஜையே காலி பண்ணி விட்டுருவான். யோவ்! என்னய்யா ரொம்ப பேசுன, மயிரு நீ நான் 40 வருஷமா அதே தான் பேசுற. இந்த மேடையில ஏன்டா 40 வருஷத்துக்கு முன்னாலாம் திருநெல்வேலியில பேசினேன். கருமம் ஏதோ. அதே கருமத்த தான் அமெரிக்காவிலயும் பேசினேன். அப்புறம் அந்த தமிழ்ச்சங்கம்ன்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு கூட்டிட்டு போனா, அங்கேயும் அதே தான் 40 வருஷமா அரைச்ச மாதிரியே அரைக்கிறியே ஏன்டா தரித்திரம் பிடிச்சிடும். ஊர்ல இருக்கிறவனெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால பொறந்தவன், 1000 வருஷத்துக்கு முன்னால பொறந்தவனெல்லாம் பத்தி மேடையில பேசுறியே அறிவு நம்ம உன் புள்ள குடிச்சிட்டு ரோட்ல நக்கி நிக்குதே, சப்பி நிக்குதே, அதை பத்தி பேச வேண்டியது தானடா மேடையில. என்னைக்காவது எவனா இந்த மேடை பேச்சாளன் அந்த கல்யாண மாலை மயிறு மாலை எல்லாத்துலேயும் பேசுகிறாங்களே, எவனாவது ஒரு நாள் ஒரே ஒரு மேடை பேச்சாளன் ஒரே ஒரு எழுத்தான் தான் புள்ள இப்போ காலங்காத்தால் என்ன பண்ணிச்சு, கஞ்சா குச்சிச்சா, தண்ணி அடிச்சிச்சா, சொல்லு, கடலை போச்சா சொல்லு, எங்கே பொறுக்கிங்களுக்கு சொல்லு. துட்டு கமர்ஷியல். பாரதி எழுத வேண்டும் என்றால் பாரதியை போல் எழுதல, திருவள்ளுவரை போல் எழுது. அவங்களாம் துடுகு எழுதலை, மனநிறைவு வேண்டும். சரி, அதுதான். இப்போ கவிஞன் என்பவன் திறந்த மனதுடன் இருப்பதே நல்லது. கவிஞர் கண்ணதாசனின் வாழ்க்கையில் அவர் திறந்த மனதுடனே வாழ்ந்து காட்டினார். ரொம்ப ஓப்பன் மைண்டட், யதார்த்தம். கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி கிரேட். ரொம்ப யதார்த்தம். அப்படி ஒரு யதார்த்தத்தெல்லாம் இனியும் பார்க்க முடியாது. இட்ஸ் ஓவர். அவள் அப்படி தான் போகணும். ஸோ மேலும் இதை தான் என் வாழ்வு ஒரு திறந்த புத்தகம் என்பதாக அப்படி சொல்கிறாரு. ஒரு மனுஷன் கீழே என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ஒரு 5 வருஷம் என் கூடவே இருந்தவோட என்னை பற்றி உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி தான் நானும் ஒரு 5 வருடம் கூடயே இருக்கேன். 24 மணி நேரமே இருக்கும் கூட. நான் கூட உன்னை பற்றி நான் அறிந்து கொள்ள முடியாது. ஆமாம். இதோ இப்போ என்ன எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து இப்போ 38 வருடமாக என் பொண்டாட்டி கூடயே இருக்கிறேன். இன்றைக்கி அவள் மனமே எனக்கு என்னவென்று எனக்கு தெரியாது. பட் ஷீ நோஸ் மீ. ஆமாம், அவளே என்னை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறாள். என்னை குழந்தை போல தாளாட்டி பாலூட்டி சோறுட்டி வளர்த்து கொண்டு இருக்கிறாள். பட் நான் வந்து தெரியாது தெரியாது. அந்த ஒரு புஸ்தகம் ஒரு நல்ல ஒருத்தனை படிக்க வேண்டும் என்றால், ஒருத்தனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவனை புத்தகமாக நினைத்துப்பார். ஏன்னா நீ ஒரு புத்தகமாக நினச்சின்னா நீ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 100 பேர் ஒருத்தோட ஒரு புஸ்தகம், ஒரு 100 பேரை நீ பாரு. ஒரு 100 பேரை புத்தகமாக நினைத்து நீ அவன் கூட பழகு. நீ 1000 பேருக்கு சமம் ஆகிடுவேன், 1,00,000 பேருக்கு சமம் ஆகிடுவேன். 100 புஸ்தகங்களை படித்தவன் 100 வாழ்க்கையை 100 மனிதர்களை அறிந்து கொண்டான் என்று சொல்கிறது. புத்தகங்கள் வாசிங்க, நல்லா படிங்க. இந்த மாதிரி செய்தி கூட படிக்க மாட்டேறவங்ககிட்டலாம் போய் நான் பேசிட்டு கிடக்கிறேன். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிக மிக கேவலமான ஒரு விஷயம். யாருக்கிட்ட பேசுகிறேன்னு கூட தெரியாமல் பேசிட்டு கிடக்கிறேன் பார்த்தியா. ஸோ அதுதான், புத்தகங்களை படியுங்கள், நல்லா வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி, அறிவு, ஞானம் உங்களுக்கு தேடி தேடி போங்க. அப்போ காசு பின்னால் ஓடாத, அது சோறு போடாது, உன்னை தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் போட்டுரும். சரி, அது மாதிரி தான் அவருடைய மேலும் இதை தான் என் வாழ்வு ஒரு திறந்த புத்தகம் என்பதாக என்கிறார். நான் ஒரு திறந்த புத்தகம் அப்படி சொல்கிறார் யார்? கண்ணதாசன் அவர்கள். அவருடைய பாடல்களும் நூல்களும் சிறந்த புத்தகம் மட்டுமல்ல, அது சிறந்த புத்தகமாகவும் இருந்துள்ளது. ஆமாம், அவருடைய வாழ்வாட்டம் அவர் வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய புத்தகம். முடிந்தால் அவருடைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. அப்போ ஒரு முறை வாசகர் ஒருவர் கவிஞரிடம் கீழ்கண்ட கேள்வியை கேட்டாராம். ஒரு வாசகர் ஒருத்தர் கவிஞர்கிட்ட, யாருக்கிட்ட, கண்ணதாசன் கிட்ட ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். வாசகர் என்னை போல ஒருவன் என்று எடுத்துக்கொள்கிறேன். நான் வாசகன் தானே. படிப்பது என்றால் எனக்கு அவ்வளோ இன்பம். படித்து கொண்டே இருக்க வேண்டும், படித்துக்கொண்டே காலம் முழுதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒன்றும் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. என்று கற்றுக்கொள்வனே என்று கூட தெரியவில்லை. ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தையைப் போல் இருக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஸோ நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு முறை ஒரு வாசகர் கண்ணதாசன் கிட்ட போய் கேட்குறாரு, காந்தியடிகள் சுய சரிதையான சத்திய சோதனை எழுதுகிறார். காந்தியடிகள் சுய
தன்னுடைய சத்திய சோதனை எழுதியிருக்கிறார். சுயசரிதை, காந்தியடிகளின் சுயசரிதை, சத்திய சோதனை எழுதியிருக்கிறாரு. தாங்கள் வனவாசம் எனும் சுயசரிதை எழுதியுள்ளீர்கள். அவர் வனவாசம் சொல்லிட்டு நம்ம கண்ணதாசன் அவர்கள் அவருடைய சரித்திரத்தை, அவருடைய சுயசரிதை எழுதியிருக்கிறார். நான் எதை படிக்க என்றாராம். அப்போ கேட்குறாரு வாசகர், இந்த மாதிரி நான் எதை படிக்கட்டும்? ஆமாம், காந்தியடிகளின் சத்திய சோதனையை படிக்கட்டுமா, அல்லது உங்களுடைய சுயசரிதை வனவாசத்தை நான் படிக்க வேண்டுமா என்று சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த வாசகர் யார்கிட்ட கேட்குறாரு? நம்ம கண்ணதாசன் அவர்களிடம் கேட்கிறார். மாபெரும் சிந்தனையாளர், கவிஞன், மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி, அற்புதமான ஒரு ஓப்பன் மைண்டு ஹார்ட்டட் சொல்கிறோம்ல, அவர்கிட்ட கேட்குறாரு. அதற்கு கவிஞர் சொன்ன பதில் இதோ. அவருக்கு பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருனாக்க, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என தெரிந்து கொள்ள காந்தியின் சத்திய சோதனையை படியுங்கள். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்றால் அதற்கு காந்தி அவர்களின் சத்திய சோதனை, அவருடைய சுயசரிதம் இருக்குதுல்ல, அந்த புத்தகத்தை படியுங்கள். மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள என் வனவாசத்தை படியுங்கள் என்றார். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்று அறிந்து கொள்ள வேண்டுமா, அதற்கு என்னுடைய சுயசரிதையான வனவாசத்தை படியுங்கள் என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அந்த வாசகருக்கு. எப்பேற்பட்ட ஒரு மனிதன், எப்பேற்பட்ட சிறந்தவர்கள் இருக்கும் இந்த உலகை நாசம் பண்ணிட்டீங்களேப்பா, காசுக்கும் பிரியாணிக்கும் கோட்டிருக்கும். உன் குழந்தை குட்டிங்கெல்லாம் நடுரோட்டில் இருக்கு, உணரவே மாட்டாயா மனிதா என்று உணரப்போகிறார் உலகம் அழிந்ததுக்கு அப்புறமா. இங்கே எல்லாமே அப்படித்தான், செத்ததுக்கு அப்புறம்தான் இங்கே எல்லாம் சட்டம் திட்டம் மயிறு மண்ணங்கட்டி எல்லாம் மாற்றுவானுங்க. ஸோ எனவே மை டியர் போர்டு ஃபார் சில்ட்ரன்ஸ் பீப்புள்ஸ், ஆமாம், உன்னுடைய வாழ்க்கை என்ன? காந்தி சொல்லிட்டார். ஆமாம், கண்ணதாசன் கிட்ட ஒரு ஆசிரியர், ஒரு வாசகன் கேட்டான். ஆமாம், காந்திய அடிகளின் சத்திய சோதனையை படிக்க வேண்டுமா, அல்லது உங்களுடைய வனவாசம் என்கின்ற சுயசரிதையை படிக்க வேண்டுமா? அப்படித்தான் உன் வாழ்க்கை என்ன என்பதை நீ அறிந்து கொள். நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? எங்கு தோன்றினாய்? எவர் தோற்றி வைத்தார்? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? செய்ய போகிறாய்? என்ன பாவங்களை செய்தாய்? பாவத்தின் சம்பளம் மரணம், அதை மட்டும் மறந்து விடாதே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் பிள்ளைகளை போய் சேரும், அதையும் மறந்து விடாதே மனிதா, அதையும் மறந்து விடாதே. கூடிய மட்டில் உன்னை திருத்தி கொண்டு இந்த சமுதாயம், இந்த உலகத்தை நாசம் செய்யாமல் வாழுங்கள் ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.